வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பானவர்களே, இந்த அமர்வில் கர்மயோக நெறிகள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். கர்மயோகம் அப்படின்னா எல்லாருமே ஓரளவு இந்த சொல்லுக்கான விளக்கத்தை பெற்றிருக்கிறோம். கர்மம்னா பொதுவா செயல்னு சொல்ல, வினை, கர்மம். கர்மம்ங்கிறது தமிழ் என்று சொல்வார். கர்மா அப்படின்னா வடமொழி, கருமம் அப்படின்னா தமிழ். புரியுது? தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், வள்ளுவர் சொல்வார். நம்ம தவம் செய்யறோம் இல்லையா? தவம் எதுக்கு செய்யறோம்? தன்னை அறிய, கடவுளை அறிய, மெய்ப்பொருளை அறிய, ஆன்மாவை அறிய, அதோடு இணைய, உணர, எல்லாம் ஒண்ணுதான். அறிதல், உணர்தல், இணைதல், அதுவாதல். நம்ம கடவுளா மாறணும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகணும். அவன்தான் மனிதன். தெய்வத்துடைய தன்மை என்ன? அன்பும் கருணையும். அன்பே கடவுள், அன்பே. துன்பம் தராத பண்பு அன்பு, துன்பம் போக்கும் பண்பு அன்புதான். பிறர் துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும், மகிழ்ச்சி சொல்றார். அப்ப அன்பு வேற, கருணை வேறையா? மனிதனுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னா, அவனுக்கு அன்பு இல்லை. அன்பு இருந்தா தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்வானா? வாழ்க்கையில துன்பப்படுகிறான். ஏன் துன்பப்படுகிறான்? அவனுக்கு வினை, கர்மா. கர்மானா என்ன? தீய வினைகள். தீதும் நன்றும் ரொம்ப ரொம்ப. நீயே உன் வாழ்வின் சிற்பி, உன் முன்னோர்களும் நீயும் செய்த வினைகள். புரியுதுங்களா? முன்னோர்கள் இப்ப நாம, அப்புறம் நம்முடைய பெற்றோர், பாட்டன், கூட்டன், ஓட்டன், சேயோன், பரம்பரை. ஏழு தலைமுறைன்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டீங்களா? இப்ப 7 தலைமுறையா நாம் செய்த செயல்களுக்கு தான் இப்ப துன்பம் வருது. இப்ப செய்யற செஞ்சு அதுல முந்திய 6 தலைமுறைகளை சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க, முன்வினை. இந்த பிரிவிலை செய்யறது பின்வினை. இருள் சேர் இருவினையும் சேராய் இறைவன் பொருள் சேர்த்து. 2 வினைகளுக்கான துன்பம் வராதான். யாருக்கு? இறைநிலையை உணர்ந்தவனுக்கு, இறைநிலையை அடைந்தவனுக்கு. அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்றார். வள்ளுவர் தானே தமிழ் உலகத்துக்கே எல்லாரும் துன்பம் இல்லாமல் வாழணும்னா நீ இறை உணர்வு பெறணும். அப்பதான் நீ நல்லதை செய்வாய். அதனாலதான் திருக்குறள்ல முதல்ல அறத்துப்பால்ல என்ன சொல்லியிருக்கு? அறநெறிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தை பற்றிய, இறைவனை பற்றிய, கடவுளை பற்றிய அறிவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் குறளிலே சொல்லியிருக்கல, ஆதி பகவன் பெரியது. அதான் இப்ப நம்ம சுத்த வெளின்னு சொல்றோம். இருள், டார்க்னஸ். விஞ்ஞானமா தான் சொல்லுது. இதுதான் கிரேட்னஸ். இறைவன் மகா பெரியவன் இஸ்லாம் சொல்லுகிறார். அப்ப பெரியதுன்னா அதுக்கு எல்லையற்றது, அப்ப உருவம் இல்லாதது. எல்லா மதமுமே உருவம் இல்லாததுதான் கடவுள்னு சொல்லியிருக்கு. இந்த உண்மை தெரியாம சிலரு, திருவள்ளுவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அவர் சமணர். இது ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருக்கு, தெரியுமா? அறிவிலிகள். அவங்க என்னன்னு சொல்றதுங்க? அறிவிலிகள். அறிவிலிகள்னு யாரு சொல்லுவா? மகாகவி பாரதியார்.
தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்க்கும் மூடர்கள். அறிவு ஒன்றே தெய்வம் என்று வேதங்கள் சொல்வது உங்களுக்கு புரியவில்லையா அறிவிலிகால்? மகரிஷி அதான் சொல்ற, உனக்கு அறிவு இருக்கு, அறிவேதான் தெய்வம். புரியுதுங்களா? அப்போ அந்த கடவுளை அறிந்தவனுக்கு அன்பு வந்து, அன்பின் அடையாளம் என்ன? நல்வினைகள். அன்பு இருக்கிறவன், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நேசிக்கிற அன்பு இருக்குது, அவங்க நல்லதுதான் செய்வாங்க. அதனாலதான் திருமணம் செய்து வைக்கிற போது நான் அந்த கிறிஸ்தவ திருமணங்களுக்கு நிறைய போயிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தாய் வழியில எல்லாருமே கிறிஸ்தவர்கள். என்னுடைய தாயார் கூட பிறந்தவங்க 10 பேர். என்னுடைய தாயாருக்கு தவிர மீது எல்லாரும் கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ். அப்போ அவங்க திருமணங்களுக்கெல்லாம் போவேன், நண்பர்களுக்கு போவேன். இந்த சர்ச்சில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள். அப்போ அன்பா இருந்தாலே நல்லதுதான் செய்ய முடியும். அதனால உனக்கு பிடிச்சிருக்குதா, நீ நேசிக்கிறாயா, டு யூ லவ்? நான் நிறைய பேர் பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்றேன். ஐ லவ் யூ, உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். அப்புறம் வாழ்க்கையில பார்த்தா அப்ப எதை நேசிச்சிருக்கான்னு தெரியுங்களா? புறத்தோற்றம். அவனுக்கு கண்ணுக்கு பிடிச்சிருக்குது, புரியுதா? அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. அது மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், 3 மாசத்துக்கு அப்புறம் போச்சு, அன்பை காணோம். புரியுதா? சொல்ல சரிதானா இல்லையா? இப்போ நல்லதை செய்ய வேண்டுமானால் அவனுக்கு என்ன வேணுங்க? அன்பு வேணும். இது எல்லா மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க, மகரிஷியும் சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா? நம்பருக்கு வருதா இல்லையா? அப்போ அந்த அன்பு மலர்வதற்கு மகரிஷி சொல்றாரு, நீ கடவுளை அறியணும். கடவுள் ஆன்மா. அதனால கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். எழுதுங்க முதல்ல அத. கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான். இல்ல மகரிஷி நூல்கள்ல இருக்கு, ஆனா அவங்களால அதை முழுமையா இப்போதைக்கு படிக்க முடியாது. அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், கடவுளை அறிந்தவன் கடமையில் வாழ்வான், கடமைகளை செய்வான். அதாவது கடமை உணர்வோடு செய்வார். இந்த உடலை பேணி காப்பது என்னுடைய கடமை. ஏனென்றால் இந்த உடலிலே வாழ்வது யார்? இறைவன். ஒரு மோட்டார் வாகனம் ஊர் பயணத்துக்கு வாங்குறோம், அதை பராமரித்து பாதுகாக்க வேண்டியது யாருடைய கடமை? அதுதானே ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவல்னு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்களா இல்லையா? நம்ம வாங்கிய வாகனத்தை நாம் நேசிப்போமே, ஆனால் அந்த புத்தகத்தை படிச்சு பார்க்கலாம். ஒரு புது வாகனம் வாங்கும்போது அவருடைய கட்டுமான முறைகள், அதோட இருக்கக்கூடிய சிறப்பு, எப்படி இயக்கணும், எப்படி பராமரிக்கணுங்கிறத படிச்சு பார்த்துதான் நம்ம ஏன் அது மேல ஒரு அன்பு. அந்த அறிவு இல்லாம இயக்கி விட்டோமே, ஆனால் பராமரிக்கவில்லை என்றால் பழுதாய். உடலுக்கு
உடம்பை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. உடல் ஓம்பல் யார் சொன்னது? திருமூலர். அப்பதான் இந்த உடலை நாம பராமரித்து அதுக்கு அவ்வப்போது சிறு சிறு பழுது வந்தா கூட, நோய் வந்தா கூட அதை குணப்படுத்தி இதை நீண்ட காலத்துக்கு பராமரிப்போம். புரியுது இல்லை? அதான் இருக்குது. அதுதான் இந்த கர்மயோகத்துல இருக்கு. அப்ப இது உடல்நலம் காக்கிற கர்மயோகம். முதல்ல இந்த கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும். கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அறநெறிகள், தெய்வ நீதி. தெய்வத்தை பற்றிய அறிவு எதுக்குன்னா தெய்வ நீதியை அறிவதற்கு. கடவுளை காட்ஸ் ஆர்டர்னு ஒரு வார்த்தை இருக்கு. GO கவர்மெண்ட் ஆர்டர். அதே மாதிரி காட்ஸ் ஆர்டர். அரசு வேறு, அரசு விதிகள் வேறா? நீதி விதிகள் இருக்குல்ல, அரசு விதி, சட்டங்கள் இருக்கு. நம்ம நாட்டில் சட்டம் இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அது மக்களுக்கான. சட்டத்தை மக்கள் மதிக்கணும். அப்போ சட்டத்தை மதிப்பதும் அரசை மதிப்பதும் ஒன்றுதானே. தமிழ்நாடு அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தாலும் அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டுதான் இருக்கும். அதுக்கு எதிரானதாக இருந்தால் அந்த சட்டத்தை, இந்த சட்டம் கவர்னர் கேள்வி போட மாட்டார். புரியுதுங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுங்க. அரசாங்க விதின்னு ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு நல்லது செய்யும். அரசு என்பதுதான், அரசு என்பதும் கடவுள் என்பதும் ஒன்றுதானே. காலையில் கூட திருட்டு போனேன். முறை செய்து காக்கும் மன்னவன் மக்களுக்கு தெய்வம். துன்பம் வந்த போது கடவுள்கிட்ட வேண்டுறோம், கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து. அதே கடவுள்கிட்ட போறதுக்கு மாதிரி இப்ப யார்கிட்ட போறோம்? அரசாங்கத்திட்ட. நீதி புரியுதா? அப்ப அரசு என்பது கடவுளுக்கு சமமான. அதனாலதான் அவங்களுக்கு மாண்பு மிகு. தெய்வத்தை எப்படி மதிக்கிறோமோ அதே போல ஆட்சியாளர்களை மதிக்கிறோம். அதனாலதான் அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நம்ம தேர்ந்தெடுக்கவில்லை. இன்னும் சொல்றேன், மறந்துடாதீங்க. 23 இன்னும் விட்டுட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு துன்பப்படணும். அதே மாதிரி அந்த ஆட்சியாளர் தான் நமக்கு என்ன சொல்றாரு? காட்ஸ் ஆர்டர், கவர்மெண்ட் ஆர்டர். அரசு விதிகளை அறியாமலோ அவமதித்தோ செயல்பட்டால் அரசு நம்மளை தண்டிக்கும். நானும் ஒரு அரசு அலுவலராக இருந்து பணி நிறைவு பெற்றேன். தண்டிப்பது அரசனுடைய கடமை. ஏன்? அவன் திருந்துவதற்கு. துன்பம் தருவது. புரியுதா? அதனாலதான் மதுரை சொல்வார், தண்டனை என்பது மக்கள் மீது உள்ள அன்பு. துன்பத்தை தந்து, இப்ப நம்ம பெற்றோர் குழந்தைகளுக்கு தண்டனை கொடுக்கிறோம், அன்பு தானே. தண்டிக்கிறோம் பெற்றோர், தாய், தந்தை. அப்போ அந்த வாழ்க்கை முறை, அறநெறி முறை, அந்த அறிவை பெற்றோர்கள் நமக்கு சொல்றாங்க. சொன்னபடி கேட்கலன்னா தண்டிப்பா. தண்டிச்சாலும் கேட்க மாட்டேன்னா துன்பப்படுவோம். அதே மாதிரி குரு, தாய் தந்தையருக்கு மேல தாய் தந்தையரே குருவாக இருக்கணும். ஆனா அந்த அளவுக்கு எல்லா தாய் தந்தையரும் அறிவில் உயர்ந்தவர்களாக இல்லை. அதனாலதான் முற்காலத்துல குருவை மதித்தார்கள்.
ஆசிரியர்னு வைங்களேன். அது ஏன் அந்த குருவை வைத்தவர்னா அவர் தான் அறிவில் முழுமை பெற்றவர், அவர் தெய்வத்தை அறிந்தவர், அதனால அது பேரு குரு. மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அம்மா தான் நமக்கு பிதாவை காண்பிக்க முடியும். ஏன்? அம்மாவுக்கு தான் நமக்கு பிதா யாருன்னு தெரியும். அதே மாதிரி நம்ம கடவுளை அறியணும் இல்லையா, அடையணும் இல்லவா, அதுக்கு உதவுறவர் தான் யாரு? அப்போ குரு கடவுளை அறிந்தவர். புரியுதா? மாதா பிதா அவங்க தான் நமக்கு வாழ வழிகாட்டுகிறவர். வாழ வேண்டும் என்றென்னு மண் மீது பிறந்தோம் இல்லை, வாழ வேண்டும் வாழ்நாள் உள்ள மட்டும் வாழ்ந்தோர்கள் அனுபவங்களை தொடர்ந்து பற்றி. அப்ப அதுல யார் அது? அவன் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆசிரியரும் தெய்வம், அங்க ஆட்சி தலைவர் பாருங்க அவரும் தெய்வம் தானே. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வம் இருக்கு, ஆட்சி தலைவர் கண்ணுக்கு தெரிவர். அப்ப இந்த அன்னை தந்தை குரு ஆட்சி தலைவர் தெய்வம் ஆகிய ஐவரையும் மதித்து வாழ வேண்டும். மதித்தல்னா இப்ப அரசு விதியை மதித்தல், கடைபிடித்தல், அப்படித்தானே அர்த்தம். சாலை விதிகளை கடைபிடியுங்கள், மதித்து போன ஒரு மதிப்பு. இதுல நல்லா புரிஞ்சுதா புரியலையா இருக்கும். இதுல கர்ம யோகத்துல முதல்ல, ஏன்னா நமக்கு அறிவு நமக்கு தெரியாது, எப்படி வாழணும்னு தெரியாது, காட்ஸ் ஆர்டரும் தெரியல, கவர்மெண்ட் ஆர்டரும் தெரியல. இப்ப நான் சொன்ன கவர்மெண்ட் ஆர்டரை அறியாமலோ அலட்சியம் செய்தோ செயல்பட்டால் அரசு தண்டிப்பது போல, தெய்வ நீதியை அறியாமலோ அலட்சியம் செய்தோ செயல்பட்டால் தெய்வம் நமக்கு தண்டனையை கொடுக்கும். அது கொடுக்கிறது நமக்கு தெரியாது, தானே வரும். அதான் ஒருத்தன் ஒழுக்கங்கெட்ட செயல் செய்கிறான், ஏய் உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பேன். பகவத்கீதையில ஒரு விளக்கம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். மனிதன் கடமையை செய்கிறான், இறைவன் அதற்கேற்ற விளைவை கொடுக்கிறார். காட் மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ் சொல்லுவாங்க. அதேதான். அப்போ நம்முடைய செயலுக்கும் தெய்வத்துடைய நீதிக்கும் சம்பந்தம் இருக்குதா இல்லையா? அதனால்தான் மகிழ்ச்சி சொல்வார், தெய்வ நீதி வழி வாழ்தல். இப்போ முதல்ல இந்த இயற்கை நீதியை, தெய்வ நீதியை, அறநெறிகளை நாம் முதல்ல அறியணும். அதுக்குதான் திருவள்ளுவரும் அறத்துப்பால் திருக்குறளுடைய சிறப்பு. தெய்வத்தை பற்றியும் அறநெறிகளை பற்றி தான் சொல்லியிருக்கு. அப்புறம்தான் வாழ்க்கை என்னங்க, தெய்வத்தையும் அறநெறிகளையும் அறியணும், பொருள் ஈட்டி புலன் இன்பங்களை துய்த்து வாழ வேண்டும், அவ்வளவுதான். எல்லாரும் கூடி பொருள் ஈட்டி பகிர்ந்து, புரியுதுங்களா? ஏன்னா தனி மனிதனா ஈட்ட முடியாது, எல்லாரும் கூடிதான் ஏற்றணும். அப்ப ஈட்டிய பொருளை எல்லாரும் பகிர்ந்து கொள்ளணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. உயிர் வாழ்வதற்கும் உலக இன்பங்களை துய்ப்பதற்கும் பொருள் வேண்டும். பொருளே வாழ்க்கைக்கு ஆதாரம். நல்லா புரிஞ்சுச்சுல உங்களுக்கு? அப்ப அந்த பொருளை ஈட்டி, எல்லாருக்கும் தேவையான பொருளை ஈட்டி பகிர்ந்து அளித்து விட்டால் அதான் கடமை உணர்வு. சமுதாயத்திற்கு கடன்பட்ட உணர்வில் நமக்கு சமுதாயம் தான் எப்பவுமே பொருள் ஈட்டி கொடுக்குது. நாம் பிறந்ததுல இருந்து நம்ம தொழில் செய்யறதுக்கு 18 வயதிற்கு வர்றோம்னு சொல்லி வச்சுக்கோமே, அது வரையிலேயும் அதற்கு பிறகும் கூட முழுக்க முழுக்க நம்ம பயன்படுத்தின பொருள், நாம் பெற்ற கல்வி, பாதுகாப்பு, பொருட்கள் எல்லாம் யார்கிட்ட இருந்து வந்தது? சமுதாயத்துல இருந்து.
அப்ப சமுதாயத்துக்கு கடன் பண்ணிட்டோம்ல, அரசு அதுல சமுதாயம் தான். புரியுதுங்களா? அதான் உங்களுக்கு பாடம் சொல்லியிருப்போம். கடமை உணர்வு, ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப அந்த சமுதாய நலனை முன்வைத்து கடமை உணர்வோடு நாம் பொருள் ஈட்டி எல்லாரும் பகிர்ந்து பயன்படுத்தினோம்னா, இந்த பொருள் நம்ம இருந்து திருடுவானா? அவனுக்கு இருக்குதே. ஒரு 2 பேரு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றாங்க. அதுல லாபத்தை 2 பேருக்கு சமமா பிரிச்சு கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. அதுல ஒருத்தர் என்ன பண்றான், அந்த முதல் பங்காளி 2வது பங்காளிக்கு சரியா கொடுக்கறது இல்லை, தப்புக்கு பொய் கணக்கு காமிக்கிறான். அப்போ அவன் இவங்க திருடுவானா? திருட மாட்டான், கண்டிப்பா திருடுவான். இதேதான் நடக்குது நாட்டுல. அப்ப கொள்ளையடிப்பானா? சமுதாய குற்றங்கள் இருக்குமா? பொருளாதார குற்றங்கள் நடக்குமா? இப்ப அமெரிக்க அரசு இப்ப நான் எண்ணெய் வளத்தை கொள்ளையடி இருக்கிறதெல்லாம் அவனுக்கு தானா? அப்படியா? கொடுத்ததெல்லாம் கொடுத்தா. அங்க பைபிள் சொல்லுது, பிதா மனிதனை படைப்பதற்கு முன்பு மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்தார். இது ட்ரம்புக்கு தெரியாது. இருக்குதுல யாருக்கு சொந்தம்? ஒரு தமிழ் கவிஞன் பாடுகிறார், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான். புரியுது? இதுதான் கடமை உணர்வு. அந்த கடமை உணர்வோட பொருள் ஈட்டி எல்லாருக்கும் பகிர்ந்து பண்றேன்னா, யாருக்காவது பொருள் புத்தர் இருக்குமா? உலக சமாதானம் வந்துடும். பொருள் காக்க, பூ காக்க, பொன்னை காக்க, போரிட்டு மனித குலம் அறியுமா? தான் மகரிஷி உலக சமாதான தொண்டன் தான் சொன்ன, தனி மனித அமைதி வந்தால் என்று உலகத்தில் அமைதி வராது. தனி மனிதன் தன்னை அறிய வேண்டும். நான் சமுதாயத்தில் ஒரு அங்கம், நான் இயற்கையில் ஒரு அங்கம். ஐ எம் நாட் அவே ஃப்ரம் தி நேச்சர் அண்ட் சொசைட்டி. இதுதான் தன்னிலை விளக்கம். தன்னை அறிந்த அறிவு, தன்னை அறிந்த இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும். வெண்ணிலா அகைன் திரும்ப அவர் வரார், திருமூலர். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார். சாக்ரட்டிஸ்ங்கிற ஒரு மெய்ஞானி, அவரை நான் கல்லூரியில படிக்கும்போது அவரை பற்றி படிச்சுட்டு எனக்கு அவர் மேல ஒரு ரொம்ப மதிப்பு, ஒரு காதல். அவரை பற்றி அவருடைய வாழ்க்கையெல்லாம் படித்தேன். யூ நோ தை செல்ஃப், உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். இந்த கிரேக்க நாட்டு இளைஞர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுவாராம். அது முதல்ல அவர் மனைவிக்கே பிடிக்காது. மாதிரி சொல்லுவாரு, நீ ஏதாவது நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சேன்னா முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வரும்? பெரும்பாலும் உன் கணவனோ மனைவியோ தான் முதல் எதிரியோ உனக்கு தெரியும். இப்படி அவருக்கு வந்திருக்கு. அவரை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் படிச்சிருக்கிறேன். அவர் அந்த அம்மா அவர் கூப்பிட்டு வச்சு பேசுறது அவருக்கு பிடிக்காதான். ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த சட்டி பானையெல்லாம் போட்டு உருட்டுமா, பேசக்கூடாம டிஸ்டர்ப் பண்றது. ஒரு நாள் அப்பவும் அந்த அம்மாவுக்கு பொறுமை இல்லை. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து அவர் தலையில ஊத்திச்சான். அப்பவும் அவர் என்ன சொன்னார், இவ்வளவு நேரம் இடி இடிச்சிச்சு, இப்பதான் மழை பெய்யுதுன்னு சொன்னார். இதை நான் அப்பவே படிச்சிருக்கிறேன். புரியுது? அவர் கிரேக்க நாட்டு இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார் அப்படின்னு அரசாங்கமே அவருக்கு தண்டனை கொடுத்து, மரண தண்டனை. அது எப்படி? விஷம். மகிழ்ச்சிதான் சொல்லுவார் அந்த விஷத்தை பற்றி. அந்த விஷம் எப்படி
அதை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கணுமா, காலில் இருந்து மரத்துக்கிட்டே வருமா. கால் முதல்ல பாதத்துல இருந்து இங்க நெஞ்சுக்கு வந்து இருதயம் மரத்து போனதான் இருதயம் நிற்கும், அப்பதானே உயிர் போகும். அது கொஞ்சம் நேரம் பிடிக்குமா. இவரை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க சொல்றாங்க. எதுக்கு சொன்னான்னு அப்பாவது திருந்து சொல்லு, கொஞ்சம் கொடுப்பான நம்ம விஷம் குடி, ஒரு 50 மில்லி குடி. நீங்க கிரேக்க நாட்டு இளைஞர்களை நான் தவறாக வழிநடத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், மன்னிப்பு கேளு. அடுத்தால கொடுப்பான். கடைசி வரை நீ சேர்த்தாலும் சரி, நான் சொல்வது உண்மை. அப்படி என்ன சொன்னாரு? உன்னை நீ அறி, உன்னையே நீ அறிவாய், அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, திருமூலர் சொன்னது. புரியுதுங்களா? இன்னைய வரைக்கும் எல்லா பெரியவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க, மகரிஷி அப்படித்தான் சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு அது போய் சேர்ந்துச்சோ தெரியல. எங்களை மாதிரி பேராசிரியர்களும் இதை சொல்லிட்டு அலைகிறோம். உங்களுக்காவது புரிஞ்சிருச்சா? இந்த என்னுடைய பணி இல்லைன்னா நான் பேசி பிரயோஜனமே. நீங்க துன்பம் இல்லாமல் வாழணும், தன்னை அறியணும். அதனால இறைநிலை என்னுள் எனது அறிவின் உட்பொருளாய் உள்ளது என உணர்கிறேன். புரியுதா? இப்போ தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அங்கெங்கென்னாதபடி எங்கும் நீக்கமறை நிறைந்திருக்கிற இறைவன் என்னுள் இருக்க மாட்டானா? எனது அறிவின் உட்பொருளாக, அறிவின் அறிவாக. அறிவுன்னா மனம், மனதுக்கு உட்பொருள் அறிவு, அதான் தெய்வம். உயிர் மையத்து அமைந்த வெளிய அறிவு, அது தெய்வம். புரியுதா? அப்பதான் கர்மயோகியா வாழ முடியும். கர்மயோகியா வாழணும்னா அறநெறி அறிகள் அறியணும், இறைநிலையை. புரியுதுங்களா? அப்பதான் அவன் என்ன செய்வான்? எண்ணம் சொல் செயல் விளைவறிந்த வெளிப்பு. புரியுதா? எண்ணம் சொல்லும் செயலும் உடல் கருவிகளை இயக்கி வினைகளை ஆற்றுகிறோம். எண்ணம் என்பது மனம், மன இயக்கம், மூளை. மூளை செல்களை இயக்கி எண்ணுகிறோம். உடல் செல்களை இயக்கி பேச்சு செயல் வினை. புரியுது? எண்ணம் செயல், இந்த ரெண்டு தான் வாழ்க்கை ஓடுது. சொல் என்பதும் செயல் தான். இப்ப பாடத்துல படிச்சிருப்பேன், எண்ணம் செயல் என்ற 2 சக்கரங்களில் ஓடும் வாழ்க்கை என்னும் வண்டி மாதிரி. அதனால நீங்க கண்டிப்பா எல்லாரும் இந்த புத்தகம் வாங்கிருங்க, அகத்தாய்வு புத்தகம் கண்டிப்பா வாங்கி. அது இருக்குது. அப்போ பாருங்க, எண்ணம் சொல் செயல். எண்ணம் தான் செயலாகும். என்னிடமே செயலாகலாம், அல்லது இந்த எண்ணம் என்னுடைய கருமையத்திலிருந்து என் மனதிலே ஜீவகாந்தத்திலே பதிந்து அந்த ஜீவகாந்தத்திலிருந்து விரியும். காந்த சக்திக்கு 2 ஆற்றல், ஒன்று மைய நோக்கு விசை, ஒன்று மைய விலக்கு விசை. சென்ட்ரிபீட்டல் அண்ட் சென்ட்ரிஃபியூகல், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், கம்ப்ரெசிவ் அண்ட் ரிப்பல்சிவ். இப்போ மனதில் ஒரு எண்ணத்தை எண்ணிட்டீங்கன்னா நம்முடைய உள் மனதில் போய் அந்த எண்ணம் எது வரைக்கும் போகும்? உள்ள போகும். உள்ள போன பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யும்? வெளியில. ஒரு பந்தை எடுத்து நிலத்துல அடிச்சீங்கன்னா இந்த நிலத்துல போய் முட்டுன உடனே அதுக்கு மேல போக முடியாது. அப்ப என்ன பண்ணும்? திரும்பி ஏற்கிறோம். அதே தான் இதான் அவங்க எண்ணம் ஆராய்தல்ல அந்த பாடத்தை நடத்தி இருக்கிறோம். எண்ணி துணிய கருமம் துணிந்த கொண்டு எண்ணுவோம். எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் ஒழுங்கும் உறுதியும் அமைந்தது. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணுதல் வேண்டும். இப்போ நல்லதுதான் மேல அறநெறிகள். அறநெறிகளை அறிந்தவன்
அவன் நல்லதைத்தான் எண்ணுவான், நல்லதைத்தான் சொல்வான். இனிய உளவாக இன்னாத கூறல் வன் சொல்ங்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்களை எண்ணக்கூடாது. இப்ப தேர்தல் வருது, எவன் நல்லவன் வரப்போறான், நல்லவன ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சீங்கனாலே கெட்ட பெரிய எதிர்மறை. எல்லாம் நல்லதை நினை, நீதான் எதிரிப்போ. அப்படியா? அப்பனா நீ நல்லவனுக்கு ஓட்டு போடுவியா? புரியுதா? எல்லாம் புரியுது. என்ன நடக்கணுமோ அதை நினைக்கணும், என்ன நடக்கணுமோ அதை நினைக்கணும். பாசிட்டிவ் தாட். இந்த கெட்டதை நினைச்சுதான் நிறைய பேர் நாசமா போனதுக்கு காரணமே அதுதான். கெட்ட எண்ணம் ரொம்ப முக்கியமானது. எண்ணமே வாழ்க்கை. எல்லாரும் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. எல்லா பெரியவங்களும், அறிஞர்கள், ஞானிகள் எல்லாரும். அப்ப எண்ணம், அதே மாதிரி சொல். அந்த சொல் வன் சொல் பேசினா நமக்கு எதிர்மறை எண்ணம், எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லும் போது கூட நமக்கு கேள்வி. புரியுதா? நல்லது சொல்லுவோம். நம்ம வெளியில போறோம், வாகனம் ஏதோ பழுதாயிடுமோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நல்லபடியா போயிட்டு வரணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க புறப்பட்டீங்கன்னா நல்லபடியா போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கடவுளை நம்புறவன் சாமி கும்பிட்டு போறான். சாமி நல்லபடியா நான் போயிட்டு வரணும், போறப்பவே ஒரு தேங்காய் உடைக்கிறேன், நல்லபடியா வந்துட்டா திரும்ப ஒரு தேங்காய் உடைப்பேன். நான் வரணும்னா உனக்கு தேங்காய் வேணும்னா என்ன காப்பாத்து, இன்னொரு தேங்காய் உடைப்பேன். உண்மைதானே அது? இது ஒரு பாசிட்டிவ் தாட், நல்லதுதான். புரியுதா உங்களுக்கு? அப்போ எண்ணம், சொல், செயல் துன்பம் செய்யாது. நான் எண்ணம் ஆராய்தல் சொல்லியிருக்கிறோம். என்னுடைய எண்ணம் என்னிடமே செயலாக மலரலாம், வாங்காந்த களத்தில் பரவி வேறு யாரு மூலமாவது எல்லாரும் நல்லவர்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டீங்கனாலே இந்த எண்ணம் அப்படியே பரவி வாக்காளர்களில் பலர் யாரெல்லாம் நல்லவர்களுக்கு அவங்க எண்ணம் தானா வந்துடும். நல்லவர்களுக்கு வாக்களிக்கணும்னு அவன் தேடிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, நீங்க ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சிட்டு இவருக்கு தான் வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த முடிவு பலருடைய மனதில் போய் பிரதிபலித்து அவர்கள் அந்த நபரை வாக்களிப்பார்கள். புரியுதாங்க? நல்லதை நினைக்கணும். நம்ம வீட்டுக்கு நம்ம குழந்தைகள் எல்லாம் நிறைய பேர் திட்டுவாங்க, நீ உருப்பிடவே மாட்ட, உருப்பிடாம தான் போ, நீ நல்லா படிப்ப, நீ நல்லா வருவ. ஒரு உளவியல் நிபுணர்கள் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனேயே முதல்ல யார் பார்க்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. உங்க தாய் தந்தை முதல்ல அவங்க தான் பார்க்கணும். இப்போ ஆஸ்பத்திரியில வேற வழி இல்லை, அங்க இருக்கிறத பார்த்தாலும் பார்க்கும். சரி, அவங்களும் நல்லவங்க தானே, மருத்துவர்கள், செவிலியர்கள் அவங்க ஒரு அன்பு உள்ளவங்களா இருந்ததுனால அந்த பணிக்கு வந்திருக்கிறாங்க. மருத்துவர் பணி, செவிலியர் பணிக்கு வரணும்னா அவங்க உள் மனதில் பெரிய அன்பு வேணும். என்னுடைய சகோதரியின் மகள் செவிலியரா இருக்கிறா அரசு இதுல. எனக்கு அவ போய் முதல்ல, மாமா நான் நர்ஸு கோர்ஸ் படிக்க போறேன்னு சொன்ன உடனே எனக்கு இவ்வளவு மதிச்சு, உள்ளத்துல உங்க ஏதோ ஒரு அன்பு இருக்குமா, அதான் உனக்கு அந்த வேலைக்கு போறேன். நினைச்சு பாருங்க, அவங்க செய்யற வேலையெல்லாம் அந்த வேலையை எல்லாரும் செய்ய தயாரா இருக்காங்களா? அதனால நான் சொன்னேன், குழந்தை பிறந்த உடனே மருத்துவர்கள் செவிலியர் முகத்தை முழித்தாலும் நல்லதுதான், ஆனாலும் முதல்ல யாரு போய் முழிக்கணும்? அம்மா அப்பா.
தாய் உள்ள இருப்பா. என்னுடைய மகளுக்கு திரும்ப குழந்தை பிறந்த போது நான் இதை செஞ்சேன். மருமகனை கூப்பிட்டு அங்கே வச்சுக்கிட்டேன். முதல்ல மாப்பிள்ள குழந்தை போனா நீங்க போய் முதல்ல போய் வாமான்னு வரவே இருக்கு. இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாய், உன்னை எனக்கு நல்லா வச்சிருப்போம், சந்தோஷமா வச்சிருப்போம். நீ நல்ல அறிவோட நீ நல்லா வாழ்வாய், சிறப்பாக வாழ்வாய், மகிழ்ச்சியாக வாழ்வாய், வா 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 என்று வரவேற்கணும். போய் சொல்லுங்க, காதுல போய் சொல்லுங்க. இன்னைக்கு அப்பா சொல்றபடிதான் கேட்கும் அந்த பிள்ளை. அம்மாவை விட அப்பா சொல்றதான் கேட்கணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது அம்மா இல்லாட்டி கூட அப்பா இருக்காங்கல்ல, புரியுதா? நான் பார்க்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அந்த நல்ல எண்ணத்துக்கு, இந்த எண்ணம், சொல், செயல், அப்ப நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும், நல்லதே செய்யணும் சொல்றோமா இல்லையா? இது கர்மயோக வாழ்க்கை நெறியில நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. சரி, அடுத்தது பாருங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், ஓய்வு, உடல் உறவு, எண்ணம், 5 அளவு முறை. இது ஏற்கனவே சொல்லியாச்சு. எதுக்குங்க? உடல் நலத்துக்கு. நம்ம மேல அன்பு இருந்தாதான் இந்த உடல் 5 செயல் தான். 5 அளவு முறை மீறினால் ஒழுக்கம். உணவுல ஒழுங்கு இல்லை, உழைப்புல ஒழுங்கு இல்லை, ஓய்வு உறக்கத்துல ஒழுங்கு இல்லை, உடல் உறவு, எண்ணம், எளிது ஒழுங்கு இல்லை என்றால், ஒழுங்குன்னா என்ன? தனக்கும் பிறர்க்கும் துன்பம் பெறாமல் வாழ்வது ஒழுங்கு. அப்ப இந்த 5 அளவு முறை மீறும் போது நீ ஒழுக்கம் கெட்டு விடுகிறாய், உனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்து விடுகிறாய். மனிதன் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ததுக்கு அடையாளம் என்னவென்றால் அதான் நோய். நோய்தான். அதுல நாம் நமக்கு செய்தோம் பாருங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பால், உறவு, எண்ணம், இதுல 5 அளவு முறை மீறி நமக்கு நாமே செய்த நோயால் விளைவாக வந்த நோய்க்கு உடற்பயிற்சி செய்து, காயக்கல்பம் செய்து, தவம் செய்து, மருத்துவம் செய்து குணப்படுத்தலாம், தணிக்கலாம். ஆனால் பிறருக்கு செஞ்சோம் பாருங்க, பிறர் சாபத்தை வாங்கினமே, அதுக்கு நீ எந்த அப்பளவுக்கு போனாலும் நடக்காது. புரியுது? அப்ப நோய் எப்படிடா குணப்படுத்துறது? புண்ணியம். நீ பிறருக்கு செஞ்ச பாவ செயல், அந்த கர்மாவை கர்மத்தால் தான் மாற்றணும். புரியுதா? அதனாலதான் சில மருத்துவர்கள் சொல்லுவாங்க, மருந்து கொடுத்தெல்லாம் சரியாக நீங்க சாமியை வேண்டிங்க, கோயில் குளத்துல போய் ஏதாவது தர்மம் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கதான் துன்பப்படுறவன் இருப்பான், ஏழைகள் இல்லையா? அதான் கோயில்களில் போய் அங்கதான் பொருள் இல்லாம துன்பப்படுறவன் இருப்பான், ஏழைகள். அவங்களுக்கு போய் நோய் குறைமா, அது வைத்தியம் பண்ணி சரியாக. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இதே மாதிரி இப்ப நீங்க புரிஞ்சுக்க. அப்போ உணவு, உழைப்பு, பால், உறவு, எண்ணம், இந்த 5 அளவு முறை மீறினா உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம் செஞ்சா அது மருத்துவம். புரியுதுல்ல? உணவை உணவு மூலிகை, மருத்துவ குணமுடைய மூலிகைகளை உணவில் சேர்த்துக் கொள்வது மருத்துவம். மயிரை சொல்றேன், இதெல்லாம் கர்மயோகம். அப்ப பிறருக்கு செஞ்ச பாவத்துக்கு அதுதான் சொல்றோம், நான் எனக்கு வாழ்நாளில் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் எப்பவும். அப்போ துன்பம் தராமலும் இருக்கணும், துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கி வாழ்வேன். அதுல விழிப்போடு இருக்கணும், அவேர்னஸ். புரிஞ்சதில்லை? இதுதான் இப்ப கர்மயோக நெறியில 4 முடிஞ்சது. நம்முடைய கடமைகள் இதுல உதவணும் அல்லவா? முதல்ல நமக்கு நாமே உதவணும். கடமைகள், காலையில எழுந்த உடனே உடம்பு சுத்தம் பண்றோம், உள்ளும் புறமும் இல்லையா?
அது நம்ம உடம்புக்கு செய்கிற கடமைகள் தானே. பசிக்கும், உணவு கொடுக்கணும், தாகம் வரும், நீர் அருந்தணும், இதெல்லாம் நான் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள். புரியுதா? அதே மாதிரி குடும்பத்துக்கு செய்யணும்ல. குடும்ப உறுப்பினர்கள், பெற்றோர், வாழ்க்கை துணை, உடன் பிறந்தவர்கள், திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்க குடும்ப உறுப்பினர். அப்புறம் குழந்தைகள், திருமணம் ஆயிட்டா அவங்க சுற்றத்தார் ஆயிடுவாங்க. புரியுங்களா? அம்மா 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 வழி சுற்றத்தார், அப்பா வழி சுற்றத்தார், அப்புறம் குழந்தைகள் வழி சுற்றத்தார் வருவாங்களா இல்லையா? அவங்களாம் சுற்றத்தார்கள். அப்ப அவங்களுக்கும் செய்யணும் சுத்தம். அப்புறம் இவங்க அல்லாம இந்த ஊர்ல உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாம் நமக்கு சம்பந்தப்பட்டவங்களா இல்லையா? நாம் சமுதாயமாக வாழுகிறோம், ஒரு யூனிட். அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். நான் பிறருக்கு தீங்கு செஞ்சா எனக்கு தான் தீங்கு செய்கிறேன். அப்ப பிறருக்கு நன்மை செஞ்சா, துன்பம் போக்குனா யாருக்கு செய்கிறேன்? எனக்கு. இப்பதான் அந்த ஊர் உலகுக்கு நான் ஏன் செய்ய வேண்டும்? இந்த உலகத்துக்கு சமுதாய நல சிந்தனை. சமுதாய நல சிந்தனை யாருக்கு இருக்குங்க? அன்பு இருக்கிறவங்க. சமுதாய நல சிந்தனையோடு அரசியல் வாழ்வுக்கு வந்தவர்கள், புரியுதா? இன்னைக்கு தன்னலம், தனக்கு என்ன வேணும்? அதிகாரம், புகழ் கூட இல்லை. அதிகாரம் இருந்தா சம்பாதிக்கலாம், எளிதாக சம்பாதிக்கலாம். அதுதானே வந்திருக்கிறோம். நம்ம நாட்டு அரசியல் பாருங்க, அவங்க அங்க எம்எல்ஏ சீட்டு கிடைக்கலன்னு உடனே கட்சி மாறலாம். ஒருத்தர் ஒரு கட்சி வச்சிருந்தாரு, ஆளுங்கட்சிய எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சு வாழ்ந்தாரு கொஞ்ச நாள். அப்புறம் ஏதோ செத்து போயிட்டாரு. அவர் மனைவி இப்போ அந்த கட்சியோட போய் சேர்ந்துருச்சு. கணவனுக்கு செஞ்சிருக்கிற எவ்வளவு பாருங்க. அதிகம். இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு புதுசா. அவர் எதுக்கு வந்தாரு? இல்ல எதுக்குன்னு ஏமாந்துடாதீங்க. இதுல வேற நிறைய நான் பாக்குறேன் யூடியூப்ல நிறைய பெண்கள், வயசான பெண்கள், ஐயோ அவர்தான் வரணும், அவர்தான் வரணும். நான் அவர் ரொம்ப நாளா காதலிக்கிறேன், எங்க வீட்டுக்காருக்கும் தெரியும். அவர் அனுமதிச்சா நான் அவளை கல்யாணம் பண்ண தயாரா இருக்கிறேன். இப்படி எல்லாம் நிறைய பெண்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. செத்து போனா பார்க்க போய் சாகுறாங்க. தேர்தல் முடிகிறதுக்குள்ள எத்தனை பேர் சாக போறானோ. அன்னைக்கு ஒரு பொண்ணு இவர் இப்படி பாய் சொல்லிட்டாரா, ஐயோ மேடையில நின்றுக்கிட்டு வீட்டு மொட்டை மாடியில குதின்னு குதிக்கிறான். நான் வீடியோல பார்த்தேன். ஐயோ இளைய சமுதாயமே, புரியுதா உங்களுக்கு? கவனமா இருங்க. மாட்டி ஆயிரங்காலத்து பயிர் மாதிரி இது 5 வருஷத்துக்கு அவனோட தான் வாழ்ந்தாகணும், அவளோட தான் வாழ்ந்தாகணும், கல்யாணம் பண்ற மாதிரி. புரியுதா? ஏன்னா எனக்கு இந்த சமுதாயத்தின் மேல அவ்வளவு அன்பு. நான் அப்படி பேசுறேன். நேற்று ஒருத்தர் பிரித்தானியா பேசுவார். அவர் டிரைவர், ஆமாம், வேன் டிரைவர். இங்க இருந்து இந்தியாவில இருந்து கொஞ்சம் பேர் ஏதோ வந்தவங்கள அந்த வேன்ல ஏற்றிட்டு போறாரு. அப்ப அதுல 3 தமிழர்கள் அவங்ககிட்ட அரசியல் நிலவரத்தை பற்றி பேசி அதுல கேட்டிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் யாருக்கு வாக்கு போட போறீங்கன்னு. அவங்க யாரோ சொல்லியிருக்காங்க. 3 பேரும் யாருக்கு வாக்கு போடணுமோ அதை சொல்லலை. அப்புறம் இவர் பேசி அதுல ஒருத்தர் சம்மதிச்சாராம், நான் நல்லவருக்கே போடுறேன், எனக்கு இப்பதான் தெரிஞ்சது இவர் தான் ஓட்டு போடணும். இவ்வளவு நாளும்
ஆண்ட கட்சிக்கு ஏற்கனவே இருந்தவங்களுக்கு போடணும்னு இருந்தேன். இப்பதான் எனக்கு என் கண்ணை திறந்து விட்டீர்கள். அவர் பதிவு போட்டு நான் ஒரு ஓட்டு சேகரித்து விட்டேன். கேட்டாராமா, தேர்தலுக்கு முன்னால இந்தியாவுக்கு போயிடுவீங்களா, தமிழ்நாட்டுக்கு போயிடுவீங்களா? பிரிட்டன்ல இருக்கிறவன் அப்படி துடிக்கிறான். நான் ஒரு ஓட்டு சேகரித்து விட்டேன். ஒரு நல்லவனுக்கு ஓட்டு போடுகிற ஒரு ஓட்டரை நான் பக்குவப்படுத்தி விட்டேன். அப்படி இருக்குது. பார்க்கணும். சும்மா மொபைல் போன்ல வச்சுட்டு எதையோ பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. இப்போ அது மாதிரி உலகம், இந்த சமுதாயம், சமுதாய நல சிந்தனை. மகாத்மா காந்தி சொல்லுகிறார், சமுதாய நல சிந்தனை இல்லாதவன் மனிதனே அல்ல. மனிதனே புரியுதா? நமக்கு உலகம் ஐவக கடமைகள். என்னுடைய கடமைகள் என்ன? என்னுடைய வருங்கால சந்ததிக்கு ஒரு நல்ல ஆட்சியாளர்களை மதுரை சொல்றாரு, அறிவறிந்தோர் எண்ணிக்கை பெருகி வர வேண்டும். அறக்கல்வி இளைஞர்களுக்கு எளிதில் கிட்ட வேண்டும். அறிவறிந்தோர் உள்ளுணர்வின் ஆழ்ந்த கருத்தெல்லாம் ஆட்சி முறையில் மலர்ந்து உலகம் உய்ய வேண்டும். ஆனால்தான் ஒவ்வொரு நாளும் தவம் செய்யும் போது உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள், முக்கியமா யாரு? அரசியல் தலைவர். உயிரறிவை உணர்வார், உயிர்ம நேயம், ஆன்மீக அறிவு, உயிரெல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம தவம் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே வந்தோம்ல. வந்துட்டான் ஒருத்தன், இப்போ அது மறந்து நம்ம வரணும் தானே சொன்னோம், வந்துட்டான். அப்போ தேர்தலில் பார்க்கணும், வந்திருக்கிறானா? பார்த்து வாக்களி. புரிஞ்சிட்டீங்களா உங்களுக்கு? உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றவன். அதான் ஐவருக்கு. அதான் வாக்களிப்பது நம்முடைய கடமை. எல்லா இடத்துலையும் வச்சிருக்காங்க. அதான் உங்களை சொன்னேன், நீங்க எப்படா போயிட்டு திரும்ப வர்றது, வாக்கு போடலாமா வேண்டாமா? முடிந்த வரையில போயிட்டு வாங்க. முடிந்த வரையில போகணும்னு நினைங்க, அல்லது இவன் ஜெயிக்கணும்னு நினைங்க. அங்க இருக்கிறவனாவது போட்டுருவான். நீங்க போக முடியாட்டி கூட நீங்கள் மனதால் வாக்களித்து விடுங்கள். சரியா? ரைட். 5 ஆச்சு. சமுதாயத்தில் ஆன்மீக அறிவு பெறும் தொண்டு செய்வன். ஒவ்வொருவரும் ஆன்மாவை அறிந்து அன்பு மலர தன்னை அறிய தொண்டு செய்வேன். இதை நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இது கர்மயோகம். புரியுதா? ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய 3ம் இணைந்த அறநெறி வாழ்க்கையை வாழ்வேன். ஒடுக்க வாழ்க்கை எதுக்கு? உடல் நலத்துக்கு. கடமை உணர்வோடு பொருள் வள வாழ்வுக்கு. ஈகை உணர்வு நட்பு நல வாழ்வுக்கு. புரிஞ்சுதா? உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம் வந்துடும். எத்தனை சொல்றோம்? உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், ஒங்கி வாழ்வோம். புரியுதா? அவன் ஒழுக்கம்ங்கிறது உடல்நல வாழ்வுக்கு. 5 அளவு முறை காத்து பிறருக்கு துன்பம் தராமல் வாழ்பவன், உடல் பயிற்சி, காயகல்ப பயிற்சி செய்து தவமும் செய்து வாழ்பவன் உடல் நலத்தோடு வாழ்வான். சமுதாய நலனை முன்வைத்து தேவையான பொருளை ஈட்டி ஆடம்பர வீண் செலவுகளை தவிர்த்து பொருள் ஈட்ட தெரியாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டால் இங்கே ஏழை செல்வதற்குள்ள இடைவெளி நெருங்கிவிடும். புரியுதா? அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகையும் கெட்டி அருகிலே ஓலை குடிசை இருக்குமா? இப்போ அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்குது, அந்த வீட்டுல மனுஷன் இருப்பானா? பண்டி கூட இருக்காது. அந்த மாதிரி ஊரு கட்டி வச்சிருக்கிற இந்த குருவி ரொம்ப இறக்கம் கீழே சூடு உள்ள இருக்க முடியுதா? சமத்துவபுரம் கூடி கோயில் கட்டியிருக்காங்கல்ல வீடு, சமத்துவபுரம் வீட்டுல எவனாவது குடியிருக்க முடியுமா? நீ மட்டும் பெரிய பங்களா கட்டி வச்சுக்கிற, வாய அங்க வந்து குடியேறி நீரு. நாங்க ஆட்சிக்கு வந்தால் இத்தனை 1000 பேருக்கு நாங்க வீடு கட்டி கொடுக்க திட்டம் வச்சிருக்கிறோம்.
ஏமாறவன் இருக்கிற வரையில நீ ஏமாத்திட்டு தான் இருப்ப. அந்த பொண்ணு எங்க? அப்போ என்ன சொன்ன? எண்ணம், ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய அறநெறிகளை கடைப்பிடித்து வாழ்வோம். இது கர்மயோக நெறி. அடுத்தது வரமாட்டேங்குது. படம் வரலாமா பாரு. வீடியோ வரல. இங்க வந்துச்சா? போடு போடு. கர்மயோக நெறிகள் இங்க இருக்குதா? நான் தான் கவனிக்கலையா? ஓகே. கர்மயோக நெறிகளை போடுமா? இருக்கு ஒரு 11 மேல மேல. அது கீழே இருக்கு 12 அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்புறம் பாருங்க, ஒழுக்கம், கடமை, ஈகைய மூன்றும் இணைந்த அறநெறி வாழ்க்கையை வாழ்வேன், பெண் குலத்தை நன்றி உணர்வோடு மதிப்பேன். இன்னைக்கு அரசியல்வாதிகளா அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்ணினம் தெய்வத்துக்கு சமம். ஏன்னா நம்ம எல்லாரும் யார் உடம்புல உருவாகி வர்றோம்? பெண்ணும் பெண் உடம்புல இருந்தா பெண்கள் தான். பெண்ணுடைய உடம்புல தான் இறைவன் உயிர்களை படைக்கிற செயலை செய்கிறாராம். இதை விட வேறு என்ன பெருமை வேண்டும்? பெண் வயிற்றில் உருவாகி பெண்பால் உண்டு ஆணும் பெண்ணும் பெண் துணையாலே வாழுகிறோம். இதை விட பெண்ணுக்கு வேற என்ன பெருமை மாதிரி சொல்றாரு. நன்றி உணர்வு வேண்டாமா? நம்மளை பெற்று வளர்த்து ஆளாக்கி இந்த சமுதாயத்துக்கு பெண்கள் தான் எப்பவுமே எல்லா இடத்துலையும் செய்யறாங்க. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு விழா, ஒரு குடும்ப விழாவில் கூட அங்க பெண்கள் இல்லைன்னா இந்த விழாவில் யாரும் வேலை செய்ய ஆள் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பெண்கள் இல்லாத இடத்துல அங்க அழகே இல்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. பெண்ணுடைய மதிப்பு புரிஞ்சது இல்லைங்களா? என்னென்று கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, பெண்பாவம் பொல்லாதது. அதனாலதான் சொன்னேன், நீ பெண்களுக்கு அவங்க நமக்கு செய்திருக்கிற, மனித குலத்துக்கு செய்திருக்கிற அந்த நல்வினைகள், அதுக்கு எவ்வளவு ஈடு கொடுத்தாலும் நினைக்க, அது நன்றி கடனாக அவங்களை நீங்க மதித்து போற்றி காக்கணும். அதனால அவர்களுக்கு துன்பம் தந்தால் நீ 7 தலைமுறைகளுக்கு துன்பப்படுவாயின்னு இருக்குது. பெண்களுக்கு துன்பம் தருபவன் அந்த பாவத்துக்கு எத்தனை தலைமுறைக்கு அனுபவிப்பானா? அதான் பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அப்புறம் வருமானத்தின் 1% பிறர் நலனுக்காக சொல்லுவாங்க. 1% இஸ்லாத்துல பாருங்க 2.5%. இப்பங்க இருக்கிறாங்க நிறைய பேர். அதுக்கு மேலையும் கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டிலேயே அதிகமான தன்னுடைய வருவாயில நாள் ஒன்றுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 கோடி. யாரு தெரியுமா? எல்லாம் தெரியாதா? என்னதான் பண்றீங்க? தெரியாதா? சொல்ல பயமா இருக்கா? HCL ஒரு கம்பெனி இருக்கு தெரியுமா? சிவநாடா எங்க ஊருக்காரரு. புரியுதா? ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல கொடுக்குறாரு. பிக்கெஸ்ட் டோனர் இன் இந்தியா. உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் 1% வச்சு கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க? அது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஒருத்தர் இருக்காரு, ஒரு ரிட்டையர்டு லைப்ரேரியன், ஹோட்டல்ல சர்வரா இருக்காரு. வர்ற பென்ஷன் அவ்வளவு ஏழைகளுக்கு உதவுறார். கல்விக்காக கொடுக்கிறார். பாருங்க, அவர் எல்லாத்தையும் உயர்ந்துட்டார். சிவநாடரெல்லாம் மிஞ்சிட்டார். புரியுதா? அவர் இன்னும் சர்வரா இருக்கிறார் திருநெல்வேலியில. நான் 1% கொடுத்தேன், அதுக்கு மேலையும் கொடுக்குறேன்.
ஒவ்வொரு மாசம் சமுதாயத்துக்கு. அப்பதான் அவங்களுக்கு வரும். இறைத்த கிணறு கொடுப்பவர்களே பெறுவதற்கு தகுதியானவர்கள். கொடுப்பதற்கு இறைவன் நம்மிடம் கொடுத்திருக்கிறான் என்றால் நீ பிறருக்கு கொடுப்பதற்கு. ஏனென்றால் சிலருக்கு பொருளீட்ட தெரியல, இயலவில்லை. அவர்களுக்கு நீ கொடுப்பதற்காக உனக்கு தேவைக்கு மிகுதியாக கொடுத்திருக்கிறேன். இந்த உணர்வோட ஆன்மா தூய்மை பெற அகத்தவம் செய்வேன். அகத்தவம் செய்து கடவுளை அறியணும். ஆன்மா அன்பு மலர்ந்து விடும். 6 குணங்களும் அழிந்து விடும். சொன்னல, கருமையம் தூய்மை அடைந்து விடும். ஆணவம் கண்மம் மாயை என்ற தன்முனைப்பும் 6 குணங்களும் புலனின்ப மயக்கமும் மறைந்து விடும். ஆன்மா தூய்மை அடைந்து விடும். அப்ப தவம் எதுக்கு செய்யணும்? கடவுளை அறிய. கடவுளை அறிந்தால் அன்பு மலர்ந்து விடும். அன்பு மரண உடைத்தாயின் இல்வாழ்க்கை அன்பும் பயனும் அது. அன்பு மலர அறவழியில் வாழ கர்மயோக வாழ்க்கை நெறி இல்லறம் அல்லது நல்லறம் என்று நம்ம என்ன பிறந்தாலும் அறிவை வளர்த்து கொண்டு ஒழுக்கப்பழக்க அறிவையும் தொழிலறிவையும் வளர்த்து கொண்டு அதுதான் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட். அப்புறம் தொழில் செய்யணும். வாழ்க்கை துணையோட சேர்ந்து நாம் உலக இன்பங்களை அனுபவிக்கணும், சுற்றி வரணும், பிறருக்கும் உதவணும். அப்புறம் வயசு 80-90க்கு மேலே ஆன உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டு ஏடிஎம் நம்பர்லாம் கொடுத்துட்டு ஃபோனு லாக் நம்பர்லாம் சொல்லிட்டு சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு நான் சீக்கிரமாக போயிடுவேன். வெக்கேஷன் பார்த்து போவேன். ஏன்னா பேர பிள்ளைகள்லாம் கஷ்டப்படாமல் ஊருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு படுத்தோம்னு வச்சுக்கோங்க, தூக்கத்திலே அப்படியே போயிடலாம். அது ஒரு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையா பார்த்து போயிடலாம். ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. புரியுதா? அப்படி நான் ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன் ஏற்கனவே எல்லாரும். அது மாதிரி நீங்களும் வாழலாம். கர்மயோக வாழ்க்கை நெறியில் வாழ்வோம், என்னாலும் இன்புற்று வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி.